வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் எதில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸோட ஃப்ரண்ட் கேமரா சென்டர் ஸ்டேஜ் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ குவாலிட்டி நல்ல வித்தியாசம் தெரியுது. முக்கியமாக ஜூம் பண்ணி வீடியோவை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஃபைன் டீடைல்ஸ், ஃபேஸ் டீடைல்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஹேர் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஈவன் இன்க்ளூடிங் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ்லையும் நான் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில் கிடச்சதில்லை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஓகே, போன வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நார்டு 6க்கும் நார்டு 6 லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பெக்ஷீட் தான் நான் படிக்கிறேன், 100% ஸ்பெக்ஷீட் தான் படிக்கிறேன். என்கிட்ட நார்டு 6 இல்லை. 15R ஆல்ரெடி நம்ம நண்பரோட புண்ணியத்தில் யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான். ஸோ அவர் கொடுத்தனால யூஸ் பண்ணி பார்த்தேன். அதனால் 15R பற்றி ஓரளவுக்கு பேஸ் ஐடியா இருக்குது. அகைன் எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கில்லை நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரியே நம்ம எப்பயுமே அப்படி தானே சொல்லுவோம். நீங்கள் ஒரு டெவலப்பர்னா அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பொசிஷனை நீங்கள் ரொம்ப சாலிடிஃபை பண்ண முடியும். உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை அவ்வளோ ஈஸியாக யாருமே வெளியில் தூக்க முடியாது. அப்படி கம்பெனியே ஷட்டர் மூடினா மட்டும்தான் நீங்கள் வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். என்னென்னா, ஒரு டிவைஸை பற்றி டே 1 எனக்கு தெரியும். ஆனால் இப்போ 3 months கழிச்சு அந்த டிவைஸ் எப்படி இருக்குங்கிறது உங்கள் புண்ணியத்தினால தான் எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் சொல்கிறனால தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் வந்து ஃபேக்ட். இதை கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு நார்டு 6ஐயும் 15Rஐயும் பார்க்கும்போது நம்ம நண்பரே ஹரிங்கிற நண்பர் தான் போட்டிருந்தார். அவரோட வேதனைகளை போட்டிருந்தார். சிலர் என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க OnePlus ஃபேனாக இருக்கலாம், அவங்க அப்யூஸ் ஆயிடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் வந்து லைஃப்பில் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், அதனால நான் வந்து உங்கள் வீடியோவை பார்த்து கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்றைக்குமே ஒரு இடத்துல குழப்பம் ஏற்படுறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அதில் காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த இடத்துல ஒரு குழப்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்ப்ளிகேட்டடான அந்த டாஸ்க்கை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தேவையில்லாத ப்ரெஷரை அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். எவ்வளோ நல்ல விஷயம் இது. எல்லாருக்கும் நடந்ததுன்னா ஊருக்குள்ளே ஏகப்பட்ட க்ரைமு, ப்ரெஷரு, சூசைடு எதுவுமே நடக்காது. உண்மை தானே? ஸோ அப்படி தான் எனக்கு மைண்டில் தோணும். ஸோ ஆக மொத்தம் நார்டு 6 vs 15R அப்படிங்கிறது 2 டிவைஸுமே ஃபிசிக்கலாக கையில் வச்சு நான் காட்டவே இல்லை. அண்டு பெரும்பாலும் நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறேங்க, இப்போ இந்த நிமிஷம் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அடுத்து 2 months கழிச்சு பார்த்தா இன்றைக்கி நான் சொன்ன ஒரு சில கருத்துக்களை வந்து அன்றைக்கி நான் மாற்றிக்கிற மாதிரி ஆகலாம். அது ஏன் மாற்றுற மாதிரி ஆகும் என்பதை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மோட்டோரோலாவில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எட்ஜி 70யும் சரி, அதே சமயம் சிக்னேச்சரும் சரி, மைல்டாக ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இது எப்படின்னா, நெட்வொர்க் இஷ்யூன்னு நான் சொல்லக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி இல்லை, கால் செல்லுலார் ரிசப்ஷன் ஃபோன் லெவலில் பிரச்சனையோ, இந்த ஃபோனில் மட்டும் பிரச்சனையோ அப்படின்னு தோணுது. அதுவும் முக்கியமாக ஃபோன் காலுக்கு மட்டும். எப்படி சொல்கிறேன்னா, நான் மொபைல் டேட்டா வழியாக நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறேன், செம ஃபாஸ்ட்டாக ஆகுது. ஃபோன் கால் பேசுகிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட வாய்ஸ் எனக்கு தெளிவாக கேட்குது. பட் நான் பேசும்போது எப்பயாவது 10ல் ஒரு 2 கால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து என்னடா இது சரியாக கேட்கலடா, டே விட்டு விட்டு கேட்குதுடா அப்படின்றாங்க. நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? ஆல்ரெடி தெருவில் இருக்கேன். வெளியில் போய் நின்று பேசும்போதே இப்படி ஆகுது. சரியா? அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஏரோப்ளைன் மோட் போட்டு திரும்ப டிசேபிள் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து ஒரு 2 minutes கூல் டவுன் மாதிரி, அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன். ஃபோன் ஹீட் ஆகலை, அதையும் நான் சொல்லிடுறேன். கூல் டவுனுங்கிறது நான் கூல் டவுன் பீரியட் மாதிரி சொல்கிறேன். ஃபோன்லாம் ஹீட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன், இப்போ நல்லா இருக்குது, ஃபோன் மாற்றிட்டியான்றாங்க. யோ அதே ஃபோன் தான் இப்பயும், அதுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், அதே இடத்துல தான் இருக்கேன், ஆனால் இப்போ கால் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் பார்க்குறேன். அது இப்போ 2 months கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, மோட்டோரோலா ஒரு அப்டேட் புஷ் பண்ணிடுறான். அந்த அப்டேட் மூலமாக என்ன இருக்குன்னு பார்த்தா, கால் குவாலிட்டி என்ஹான்ஸ் ஆகிருக்கு, கிளியர் காலிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. டிஃபால்ட்டாக வெளியில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே சப்ரஸ் ஆகுது. என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எதுவுமே வந்து காலில் போகலை. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நாய்ஸே கேட்கல. இத்தனைக்கும் நான் டேரெக்டாக வந்து இயர்பீஸில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், என்னோட ஸ்டாண்டு மாறிடும். ஸோ இதை தான் சொல்கிறேன். ஸோ டேட்டாவை பேஸ் பண்ணி ஸ்டாண்டு மாறும். அண்ட் அதே சமயம் கையில் என்ன டேட்டா இருக்கோ அதை தான் பேச முடியும். இல்லாததையும் பொல்லாதையும் நம்ம பேச முடியாது. 1+1 ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? அதனால் இப்போ 1+15 என்ன 16, 17 வந்தாலும் வாங்கலாம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? 1+1 இருந்ததெல்லாம் கரெக்டு தாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது? நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன்னு பார்த்தா எனக்கே தெரியுதுங்க. என்னோட ப்ரைமு ஃபிட்னஸ் ஆஸ்பெக்டில், என்டியூரன்ஸ் ஆஸ்பெக்டில் அது என்னோட ப்ரைம் டைம். இப்போ நான் அந்த மாதிரி இருக்கேன்னா சத்தியமாக இல்லை தான். அதுக்காக நான் 5 வருஷம் முன்னாடி இருக்கிறதையே நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் 5 வருஷம் முன்னாடி பண்ண டாஸ்க்லாம் பண்ண முயற்சி பண்ணேன்னா இன்ஜுரி மட்டும்தான் வரும். ஸோ அதனால் டேட்டா கீப்ஸ் அப்டேட்டிங். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஒரு சில கருத்துக்களை மக்கள் தான் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா வித்தியாசம் இந்த அளவுக்கு ரொம்ப மினிமலான மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 12,000 வித்தியாசம் இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும். அதுக்காக போயிட்டு ஒருத்தரை பிடிச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இனிமேல் 1+15R வாங்கக்கூடாது, நார்டு 6 தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியவே முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்டு ஃபார் ரிவ்யூக்குள்ளே போகுதுன்னு எனக்கு தெரிலங்க.
இந்த ஏஐ பாட் என்ன பண்ணுதுன்னா, ஏஐ இருக்குது டிஃபால்ட்டாக யூடியூப்பில். அந்த ஏஐ என்ன பண்ணோன்னா, லிங்க்லாம் ஏதாவது வந்ததுனாலும் கட் பண்ணும். அண்ட் ஒரு சில கமெண்ட்டில் ஏதாவது அஃபென்சிவாக இருந்ததுன்னா, நம்ம சேனலில் எத்தனைக்கும் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மாதிரியோ இல்லாட்டி அஃபென்சிவான வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரியான ஏரியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அஃபென்சிவான வார்த்தைகள்ன்ட்டு நானே வந்து என்ன பண்ணலாம்னா, எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஏபிசின்னு போட்டால் ரிமூவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான எல்லாத்தையுமே தூக்கிட்டேன். எவனாலும் என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், அது அவங்கவங்களோட தரத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாமே தூக்கிட்டேன். முன்ன என்ன பண்ணேன்னா, ஒரு 10 வார்த்தை கிட்ட கெட்ட வார்த்தை மட்டும் போட்டு வச்சிருந்தேன். அது கூட அதுக்கப்புறம் தூக்கிட்டேன். ஏன்னா போடுற அவங்களுக்கே கூச்சம் இல்லை அப்படின்னும் போது நான் எதுக்காக அதை ஹைட் பண்ணணும்? அவனோட குவாலிட்டிஸ் என்னன்றது கமெண்ட்ல தெரிய போகுது அப்படின்றனால நான் அதை தூக்கி விட்டேன். பட் ஒரு சிலரோட கமெண்ட் வந்து ஏன்னு தெரியல ஹெல்ட் ஃபார் ரிவ்யூக்குள்ளே போகுது. சரி, இதில் என்னன்னா ஒருத்தருக்கு என்ன கேட்டிருந்தாருன்னா, என்ன இன்னும் சும்மா பழைய பஞ்சாங்க மாதிரி உட்காந்து எந்தூசியாஸ்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ எனக்கு என்னன்னா, சில விஷயங்கள் இப்படி தான் ப்ரோ பேச முடியும். சரியா? வெட்டு 1 துண்டு 2ன்னு எப்போ பேச முடியும் அப்படின்னா, ரொம்ப கான்கிரீட்டான எவிடென்ட்னா பேசலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், ஓகே, இப்போ போக்கோ எக்ஸ்8 ப்ரோ மேக்ஸ் வந்து 42,999 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. அது என்னைக்கா இருந்தாலும் மாறாது. இதை வந்து நான் எங்கனாலும் அழுத்தி சொல்ல முடியும். பட் போக்கோ எக்ஸ்8 ப்ரோ மேக்ஸ் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா, இன்னைக்கு நான் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கா இல்லையான்றதை நான் சொல்லாமே தவிர, திரும்ப 3 மாதம் கழிச்சு நான் சொல்றதா வந்து என்ன திரும்ப சொல்ல முடியும்? 3 மாதம் முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்படி இருந்ததுங்க, எனக்கு வந்து 9500S மட்டும் எனக்கு ஓரளவுக்கு திருப்தி இல்லை, அதுவும் முக்கியமாக லைட்டாக ஒரு வார்ம்னஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, இப்போ எப்படி இருக்குங்கிறத நான் எப்படி கான்கிரீட் எவிடென்ட்டாக சொல்ல முடியும்? அது மேபி கம்யூனிட்டிகிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி தான் ஒரு சில டேட்டாவை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சேஃப் அண்ட் குட். அதை விட்டுட்டு அன்னைக்கு நல்லா இருந்ததுனால இன்னை வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன், வேலைக்கு. ஸோ சில விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிற பாத் வந்து வேறு மாதிரியான பாத்துங்க. ஒவ்வொருத்தரும் எந்தூசியாசமாக ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெக் எந்தூசியாஸ்ட் அப்படின்னு வரதா இருந்தால் ஸ்டேயிங் அப் டு டேட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே வரணும். உங்களோட கியூரியாசிட்டி வந்து எனக்கு அப்போ நான் சம இதில் இருந்தேன், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், இதெல்லாமா விடுவோம். அப்படி விட்டுட்டா நான் அப்போ அதை விட்டு விலகவும் செய்யணும். எனக்கு அந்த கியூரியாசிட்டி இல்லை, ஃபாலோ பண்ணணும்னு ஆசை இல்லை அப்படின்னா நான் அப்போ வந்து அதை வந்து பப்ளிக்கோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்டே நான் விட்டுறணும். எனக்கு கியூரியாசிட்டி இன்னும் அதே ஃபயரில் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த டேட்டாவை வந்து நான் திரும்ப வந்து ப்ரெசென்ட்டும் பண்ண முடியும், அதை படிக்கவும் முடியும். ஸோ இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிற டேர்மே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டேர்ம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரீசன் என்னென்னா, அதை ஒவ்வொருத்தரும் எந்த லிமிட்டுக்கு புஷ் பண்ணுறாங்கன்னு இருக்கு இல்லையா, அதான். சரி, ரைட்டு. மொத்தம் ராஜா ப்ரோ, ராஜாக்கனி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் போக்கோ எக்ஸ்8 ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம்னு ஆசையாக இருந்தேன், 47K செட்டில் ஆகலாம்னு பார்த்தா இப்போ நீங்கள் OnePlus 15R தான் போகணுமா? ஏன்னா இது நாங்கள் எதுக்காகனா, நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம், போக்கோ நல்லா தான் இருக்குது, ஆனால் 9500S தான் லைட்டாக அந்த டிவைஸை வார்ம் ஆக்குது, ப்ளஸ் 9000 mAh வச்சுக்கிட்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் SOTங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா 5000 mAh இருக்கிற ஃபோன் 6 hours கொடுக்குது அப்படின்னா, 5000 mAh இருக்கிற ஃபோன் 6 hours கொடுக்குது அப்படின்னா, 9000 mAh இருக்கிற ஃபோன் அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? மேக்ஸ் மாதிரி உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் கூட அப்போ எதுக்கு அவ்வளோ ட்ரெயின் ஆகுது? ஒரு பக்கம் பார்த்தா 8 hours to 9 hours SOTங்கிறது வந்து ஹெல்தி தாங்க. ஒரு சிலருக்கு 12 hours கூட வருது. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல, இல்லாட்டி அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் எக்ஸ்8 ப்ரோ மேக்ஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஊட்டிலையும் ஏற்காடுலையும் இருக்காருன்னா அவருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்க போகுது. இதுவே அதை எடுத்துகிட்டு போயிட்டு ராஜஸ்தானில் ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தானா அவன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்க போகுது. இப்போ மிடில் ஈஸ்ட்டில் எங்கேயாவது போயிட்டு எக்ஸ்8 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, சும்மா சென்னையிலே லைட்டாக வார்ம்னஸ் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா அந்த ஊரில் வெளியில் 2 இடத்துல சுற்றினா என்ன ஆகும்? 50 டிகிரிலாம் போகும்போது என்ன ஆகும்? ஸோ அப்போ இதுதான் நான் பாயிண்ட்டாக வைக்கிறேன், ரிலையபிலிட்டி, கன்சிஸ்டன்சி. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, எய்தர் போக்கோ அவங்க தரப்புல இருந்து இதை த்ராட்டில் டவுனோ ஏதோ ஒன்று பண்ணணும். பண்ணாங்கன்னா தான் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரியான அந்த ஐடியலாகவே ஹீட் மெயின்டைன் ஆகுது பார்த்தீங்களா, சும்மா இருந்தாலும் ஹீட் ஆகுது இல்லை, அதை அவாய்ட் பண்ணலாம். அந்த சும்மா இருந்தால் ஹீட் ஆகிறது சிலருக்கு அநாயகமாக இருக்கும். கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணால் பாக்கெட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ஜென்டில் வார்ம்னஸ் தெரியும், அதுவும் 5G டேட்டா ஆனில் இருந்தால். ஸோ அதனால தான் ப்ரோ அப்படி சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா ஐம் ஹாப்பி, பட் ஃபார் நோ அதுக்கு ஃபிக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால தான் இதை மட்டும் யோசிச்சிருந்தோம். இப்போ நம்ம கௌதம் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இந்த 1 வீக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கேட்கலாம். கண்டிப்பாக ஆஃபீஸில் இருக்கும்போது அவருக்கு இந்த வார்ம்னஸ் இருந்திருக்குமானா, ஆஃபீஸில் ஏசி ஏர் கண்டிஷன்டு என்வரான்மெண்ட் அந்த இடத்துல இந்த வார்ம்னஸ் அவ்வளோவா ஃபீல் ஆகாது. இந்த மாதிரி இப்போ நான் இருக்கேன்ல இந்த என்வரான்மெண்ட்டோ இல்லாட்டி வெளியில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோனிக் அப்படிங்கிறவர் வந்து, ஐயா ஏகேஜி அண்ட் எஸ்பஸ் ஐயா, ட்ரூத்துங்க ஐயா, போக்கோ எக்ஸ்6ல ஜியோ மட்டும் இருந்தால் பேட்டரி அண்ட் நெட்ஒர்க் ஸ்டேபிளாக இருக்குதுங்க ஐயா. இப்போ ஜியோவையும் பிஎஸ்என்எல்லையும் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட், பேட்டரி ட்ரெயின், அன்ஸ்டேபிள் நெட்ஒர்க்கு மொத்தமாக வச்சு செய்யுது. ஸோ பிஎஸ்என்எல் ஓடிபி வரும்போது மட்டும்தான் நான் ஆன் பண்ணுவேன், மற்றபடி ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இவர் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஃபிக்ஸு, ஒர்க் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து நியாயமானு கேட்டால் இல்லை.
இப்படி தான் இருக்குது அந்த டிவைஸுங்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அப்போ ஏன் டுவல் சிம் கொடுத்தா சிங்கிள் சிம் வேரியண்ட்டாக லான்ச் பண்ண வேண்டியதானே? 2 சிம் போட்டால் ஃபோன் சூடாகும்னா சரி. இது சப்போஸ் பிஎஸ்என்எல்லோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் பிஎஸ்என்எல் ஆனாகும்போது தான் டிவைஸ் ஹீட் ஆகுது, ரொம்ப பழைய ஐதர் காலத்து விஷயங்கள் எதையோ வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இப்படி படுத்துது அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நம்மளால் வந்து இப்போதைக்கு ஷார்ட்கட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. பிஎஸ்என்எல் நம்பர் வந்து நான் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா வெறும் பேங்கிங் அண்ட் ஓடிபிக்காக வச்சிருக்கேன் அப்படின்னும் போது எப்போல்லாம் எனக்கு அது தேவையோ அப்போ மட்டும் நான் அதை ஆக்டிவேட் பண்ணிப்பேன், மீதி நேரம்லாம் அந்த சிம்மை மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. பட் இது பர்மனன்ட் சொல்யூஷன் ஆனால் இல்லை, ஒரு தடவை நீங்கள் இதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரி, பட் ஓகே, இது வந்து ஒரு டெம்பரவரி தீர்வு மாதிரி இருக்கு இல்லையா? அடுத்து தமிழன் என்ன கேட்டிருக்கேன்னா, அப்படி பார்த்தாலும் 10,000க்கு கம்மியாக டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட அது ஸ்கேம் அமௌண்ட் தானே ப்ரோ. அப்போது என்ன ஆகணுங்க, எப்படியும் திருடனா பார்த்து திருந்தலைன்னா விளங்காது அப்படிங்கிறது 100% உண்மை தான் ப்ரோ. சரி 10,000 இல்லாட்டி 50,000 60,000ன்னு ஒரே தடவை ஆட்டையை போட்டு போகிறதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணுவானா உட்காந்து 9,999 ஒன்லி சார் அப்படின்னு சொல்லி அதே மல்டிபிள் டைம்ஸ் போட்டு அவன் அடித்து தள்ளணும். பட் தெரில ப்ரோ, ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பர்சன் டு பர்சன் வரும்போது டகால்னு போய்டுன்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கே ஒரு சில நண்பர்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க. இப்போ கடைக்கு போகிறேன், கடையில் வந்து கடை ஓனர் அப்படின்னு வரும்போது அதை பிஸ்னஸாக ரிஜிஸ்டர் பண்ணாரா இல்லாட்டி ஓன் யூபிஐ யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாது ப்ரோ. இப்போ பிஸ்னஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இந்த மாதிரியான ஒரு சில இடையூறுகள் இருக்கலாம், இல்லாட்டி அந்த பாஸ் நடக்கலாம். பட் அவர் பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் இப்போ நான் கடையை திறந்து வச்சுட்டு என் பேரில் இருக்கிற அக்கௌண்ட்டில் அப்படி நான் பண்ணேன்னா அது பர்சன் டு பர்சன் மாதிரி தான் போகும். அப்புறம் அங்கேருந்து பாஸ் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ப்ரோ. பார்க்கலாம் எப்படி இது வந்து அவங்க ஓவரால் உயிர்ப்பிக்கிறாங்க, இல்லாட்டி அதுக்கு எப்படி உயிர் கொடுக்குறாங்க, இந்த லாஜிக் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமரவேல்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நேற்று தான் குரோமாவில் ஓகே குரோமா ஸ்டோரில் வாங்கினேன் 4,000 ரூபாய்க்கு என்னோட மொபைல் ஃபோன் OnePlus 15R. இது நல்லா இருக்குது, ஆடியோ குவாலிட்டி அருமை. எதுனா நார்டு பட்ஸ் 4 ப்ரோவை பற்றி தான் சொல்கிறாங்க. நார்டு பட்ஸ் 4 ப்ரோ அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா பேஸ்க்காக நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மற்ற ஃப்ரீக்வன்சிஸை அப்படியே கழட்டி விடல, பேஸும் நல்லா பூஸ்டடாக இருக்கும். அடுத்து இல்லை ப்ரோ நான் பேஸில் வரல ப்ரோ, அப்பயும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபிட்டு வெயிட்டு இந்த மாதிரியான பாயிண்ட் நான் ரொம்ப யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு டிடபிள்யூஎஸ் வேணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நார்டு பட்ஸ் 4 ப்ரோ சீரியஸாக ஸ்கோர் பண்ணுங்க. வெயிட்டும் கம்மியாக இருக்கும் அண்ட் ஃபிட் ஆஸ்பெக்ட்லேயுமே உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அடுத்து பேஸ் பிடிக்கல அப்படின்னாலும் கூட பேஸ் வேவ் எனேபிள் பண்ணி மைனஸில் தள்ளிட்டு போனீங்கன்னா பேஸை ஃப்ளாட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ் இருந்தால் தான் எனக்கு நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே வர ஆரம்பிக்கும். இப்போது நான் வந்து பேஸ் பூஸ்டட் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு பேஸ் பூஸ்டட் டியூனிங்கில் இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட் வாங்குறேன். அது வந்து பேஸ் பிடிக்காத என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவனுக்கு பேஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஈக்குவலைசரில் ஒரு டியூனிங் பண்ணேன்னா உள்ள கிராக்லிங் எஃபெக்ட் வந்ததுன்னு வைங்களேன். பாட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி அன்ஈஸினஸ், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா அது டியூன் பண்ணியிருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட மாதிரியான ஃப்ரீக்வன்சிக்கு தான் யூஸ் பண்ண முடியுது. வேறு எந்த விதமான ஃபர்தர் டியூனிங்கும் அது ஈக்குவலைசர் லெவலில் பண்ணாலுமே அது கிராக் ஆகுது. அப்போ அது யூஸ் பண்ண முடியலன்னு தானே வருது. அப்போ யூசபிலிட்டி பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதையும் நம்ம வந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது டேபிளுக்கு. ஸோ அதான் பாயிண்ட்டு. ஸோ ஆக மொத்தம் வந்து நார்டு பட்ஸ் 4 ப்ரோவில் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் ப்ரோஸ். என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் டியூன் பண்ண முடியுது. அண்ட் பேஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் நான் நெகட்டிவில் கொண்டு போய் அதை ஃப்ளாட் ஆக்கவும் முடியுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்து வசந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ ஸ்கல்காண்டி ஏஎன்சியா இல்லைன்னு ஸ்கல்காண்டி ஈவோவா எது பேஸில் பெஸ்ட்டு? ஐ டோன்ட் நீட் ஏஎன்சி, பேஸ்க்காக தான் வாங்க போகிறேன். அப்போ ஸ்கல்காண்டி ஈவோ போதும் ப்ரோ, அது வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கல்காண்டி ஈவோ இஸ் மோர் தென் எனஃப் அண்ட் அது வாங்கினாலே யூ வில் பி செட்டில்டு அண்ட் அதுவே நல்லா இருக்கு. அதான் உண்மை. நாங்கள் ஏஎன்சியும் யூஸ் பண்ணிட்டோம், ஈவோவும் யூஸ் பண்ணிட்டோம். ஏஎன்சியில் மேபி கால் குவாலிட்டியில் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் கால்காக வாங்கலை, மியூசிக்காகவும் பேஸ்க்காகவும் மட்டும் தான் வாங்குறீங்க அப்படின்னா ஈவோ இஸ் மோர் தென் எனஃப் ப்ரோ. ஆல்ரெடி நம்ம நண்பர்களில் யாராவது வந்து ஸ்கல்காண்டி ஏஎன்சியோ இல்லை ஈவோவோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவங்களோட டெக் வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த வைப்ரேஷன் மோட்டார்ஸ் மாதிரிலாம் வச்சு நமக்கு வந்து அந்த ஹாப்டிக்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலை வந்து பேஸோட சேர்த்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ வி கேன் ஃபீல் இட். ஹியர் மட்டும் பண்ணாமல் வி வில் பி ஃபீலிங் இட். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. போன் கண்டக்ஷன் இருந்தாலும் இதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் இவங்க வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரைட்டு மக்களே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம்.